ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்குள் நுழைந்து அமெரிக்க போர் விமானங்கள் குண்டுகளை வீசி வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஈரான் எல்லைக்குள் ஊடுருவி தற்பொழுது அமெரிக்க வான்படை மற்றும் போர் கப்பல்கள் மூலமாக ஏவப்பட்ட அந்த ஏவுகணைகள் தாக்குதலை தொடங்கியிருப்பதை பார்க்கின்றோம். ஈரான் பதில் தாக்குதலை எப்போது நடத்தக்கூடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கின்றது. என்றாலும் இஸ்ரேல் நாடு ஏற்கனவே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டு விட்டது. தங்களுடைய வான்வெளியிலே எதிரி நாட்டினுடைய ஏவுகணைகள் வந்தால் அவற்றை வானத்திலேயே தடுத்து மறித்து அழிப்பதற்கு தயாரான அந்த ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருக்கின்றார்கள். தரையிலிருந்து வான் நோக்கி சென்று எதிரி நாட்டினுடைய ஏவுகணைகள் வந்தால் அவற்றை தாக்கி அழித்துவிடும். கடந்த முறையும் கூட இதே போன்று இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே யுத்தம் நடந்த பொழுது ஈரான் பல்வேறு ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது அனுப்பியது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஏவுகணைகளை ஈரான் அனுப்பியிருந்தால் அதில் 1-2 ஏவுகணைகள் மட்டும்தான் வெற்றிகரமாக இஸ்ரேல் நாட்டு எல்லைக்குள் தரையிறங்கி வெடித்து சிதறியதை பார்க்க முடிந்தது. அதுபோன்று தங்களுடைய வான்வெளியை ஒரு இரும்பு கட்டமைப்போடு இஸ்ரேல் வைத்திருக்கும். இஸ்ரேல் இப்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றது. ஈரான் நாட்டிலிருந்து ஏதேனும் ஒரு வகையிலே வான்வெளியிலே ஏவுகணைகள் வந்தால் அது உடனடியாக இஸ்ரேல் நாட்டினுடைய வான்வெளி கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய ஏவுகணைகளுக்கு தகவல் தெரிவித்து அந்த ஏவுகணைகள் ஈரான் நாட்டில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை வானத்திலேயே தாக்கி வழிமறித்து அழித்துவிடும். அதுபோன்று கட்டமைப்புகளை இஸ்ரேல் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. எனவே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் பதுங்கு குழிகளுக்குள் ஏற்கனவே தஞ்சமடைய தொடங்கிவிட்டார்கள். இஸ்ரேலிய மக்களை பொறுத்தவரை பதுங்கு குழிகளுக்குள் தஞ்சமடைவது அவர்களுடைய வாழ்வில் ஒரு அன்றாட நிகழ்வு போன்று எல்லா நாட்களும் இஸ்ரேலிலே ஏதோ ஒரு வகையில் தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு பக்கம் காசா முனையில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துவார்கள். ஜோர்டான், ஏமன் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா யுத்த குழுவினர் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துவார்கள். எனவே இஸ்ரேலிய மக்களுக்கு அந்த நாட்டினுடைய ராணுவம் நம்முடைய வான்பரப்பில் ஏவுகணைகள் வந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, எதிரி நாடு நம்மை தாக்கக்கூடும் என்கின்ற ஒரு தகவலை சொன்னாலே இஸ்ரேலிய மக்கள் உடனடியாக பதுங்கு குழிகளுக்குள் தஞ்சமடைந்து விடுவார்கள். ஒரு வாரத்திற்கு மேலாக அவர்கள் தஞ்சமடைய வேண்டும் என்றாலும் அதற்கான தயார் நிலையில் தான் இருப்பார்கள். எனவே அதற்கான ஒரு தயார் நிலையை தற்பொழுது பொதுமக்களுக்கு இஸ்ரேலும் சொல்லி இருக்கின்றது. இப்பொழுது நடக்கக்கூடிய தாக்குதல் என்பது ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தக்கூடிய தாக்குதல். ஈரான் மீது அமெரிக்கா ஏன் தாக்குதல் நடத்துகின்றது என்றால் மத்திய கிழக்கு நாடுகளிலே ஈரான் ஒரு ராணுவ வல்லரசாக மாறுவதற்கு முற்படுகின்றது. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஈரான் வசம் அணு ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டால் அது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் அந்த ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் அமெரிக்கா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ராணுவ கட்டமைப்புகளுக்கும் ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திவிடும். இப்போது இருக்கக்கூடிய ஏவுகணைகளை ஒரு கட்டடத்தின் மீது இஸ்ரேல் வீசினால் அந்த கட்டடம் மட்டும்தான் சேதமடையும். அணு ஆயுதம் இல்லை இஸ்ரேலிடம். ஒருவேளை அணு ஆயுதம் இருந்தால் அந்த கட்டடத்தின் மீது அந்த ஏவுகணை விழும் பொழுது அது அந்த நகரத்திற்கே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். இதுதான் வழக்கமான ஏவுகணைகளுக்கும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளுக்கும் இடையிலான வித்தியாசம். எனவே ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட அளவுக்கு அந்த அணுவை செறிவூட்ட வேண்டும். கிட்டத்தட்ட U-235 என்று சொல்லுவார்கள். அந்த யுரேனியம் இருந்தால் மட்டும்தான் அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும். எனவே அதுபோன்ற ஒரு யுரேனிய செறிவூட்டலிலே ஈரான் ஈடுபடக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவினுடைய நிர்பந்தமாக இருக்கின்றது. ஆனால் அதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்ட பிறகும் அமெரிக்காவினுடைய அதிபராக கடந்த முறையே டொனால்ட் ட்ரம்ப் வந்த பொழுது அந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதாக அமெரிக்காவின் அதிபராக வந்த டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்து விட்டார். எனவே ஏன் அவர் சொன்னார் என்றால் இந்த ஒப்பந்தம் குறிப்பிட்ட நாட்களில் காலாவதியாகிவிடும், 10 ஆண்டுகளிலே இந்த ஒப்பந்தம் காலியாகிவிடும். ஒபாமா காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரித்து விடுவார்கள். எனவே எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா நம்பிக்கொண்டிருக்க முடியாது. இஸ்ரேல் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தத்திற்கு உடன்பட வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அந்த ஈரான் ஒப்பந்தத்திற்கு உடன்பட வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த முறை அவர் அதிபராக வந்த பொழுது அந்த ஒப்பந்தத்தை விட்டு வெளியில் வந்து விட்டார். எனவே ஈரானை பொறுத்தவரை இப்பொழுது பாலிஸ்டிக் வகையிலான ஏவுகணைகளை தயாரித்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களிடம் பெரிய அளவில் அணு ஆயுதங்கள் இல்லை அல்லது பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்னும் அணு ஆயுதங்களை அவர்கள் மேம்படுத்தவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் எந்த வகையிலும் ஈரான் நாடு அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்துவிடக் கூடாது என்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. இது இந்த தாக்குதலுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரை ஈரான் நாட்டால் தங்களுக்கு எப்பொழுதுமே பாதிப்பு இருப்பதாக பார்க்கின்றார்கள். ஏனென்றால் இஸ்ரேல் என்பது பாலஸ்தீன நிலப்பரப்பில் புதிதாக உருவான ஒரு நாடு. அதற்கு முன்பாக அந்த நாட்டில் வசித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இப்பொழுது பாலஸ்தீனிய மக்கள் என்று அடையாளம் காணப்படக்கூடிய காசா முனையில் இருக்கக்கூடிய மக்கள். அவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அவர்களுடைய நிலத்தை யூத மதத்தை சார்ந்த இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்கின்ற நாட்டை உருவாக்கி விட்டார்கள் என்பதுதான் பாலஸ்தீனிய மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அது உண்மையும் கூட. எனவே பாலஸ்தீனிய மக்கள் மீண்டும் தங்களுடைய நிலத்தை, அதாவது ஜெருசலேம் உள்ளிட்ட
இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த முழு பகுதியையும் பாலஸ்தீன மக்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மத யுத்த குழுவினர், ஏமன் உள்ளிட்ட நாடுகளில், ஜோர்டான் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா என்று சொல்லப்படக்கூடிய யுத்த குழுவினர் உள்ளிட்டவர்கள் பாலஸ்தீனிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்யக்கூடிய நாடாக ஈரான் நாடு இருக்கின்றது. ஈரான் நாட்டை பொறுத்தவரை அவர்கள் இஸ்ரேல் என்கின்ற நாட்டை யூதர்கள் உருவாக்கியதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். பாலஸ்தீனிய மக்களை சொந்த மண்ணில் நீங்கள் அடிமைப்படுத்திவிட்டு உலகம் முழுவதும் இருந்த யூதர்கள் சென்று அங்கே நிலத்தை வாங்கி ஒரு புதிய நாட்டை உருவாக்கி விட்டீர்கள். அதை நீங்கள் கைவிட்டு வெளியேற வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய ஜெருசலேம் உள்ளிட்ட பகுதிகள் எங்களுக்கு சொந்தமானது என்கின்ற கருத்தை ஈரான் தொடர்ந்து சொல்லி வருவது மட்டுமல்லாமல் அதற்கு ஆதரவாக இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் தீவிரவாத குழுக்கள் என்று உலக நாடுகளால் சொல்லப்படக்கூடிய பல்வேறு யுத்த குழுவினருக்கு ஈரான் தொடர்ந்து ஆயுதங்களை விநியோகித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இஸ்ரேலுக்கு இப்பொழுதே ஈரான் இவ்வளவு ஆயுதங்களை கொடுக்கின்றதே, இவர்கள் வசம் அணு ஆயுதம் கிடைத்துவிட்டால் இஸ்ரேல் என்ற நாட்டையே இல்லாமல் செய்து விடுவார்கள் என்பதால் தனக்கு துணையாக அமெரிக்காவை சென்று அழைக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் நாட்டிடம் நீ அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றது. அதற்கு ஏற்ற முறையிலே உனக்கு சில சலுகைகளை நாங்கள் தருகின்றோம், அதற்கு பதிலாக நீ யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது என்பதாக ஒரு ஒப்பந்தத்தை போடுகின்றார்கள். கிட்டத்தட்ட பராக் ஒபாமா காலத்திலே அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு விடுகின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபராக வந்த பிறகு அந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்கின்றார். அதற்கு ட்ரம்ப் சொல்லக்கூடிய காரணம், இந்த ஒப்பந்தம் வலிமையான ஒப்பந்தம் அல்ல, 10-15 ஆண்டுகளுக்கு தான் இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும். அதற்கு பிறகு அணு ஆயுதத்தை அந்த நாடு ஈரான் தயாரித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஏவுகணைகளையே தயாரிக்க கூடாது என்று ஒப்பந்தம் போட வேண்டும் ஈரானுடன். இப்போது இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஏவுகணை தயாரிப்பதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது. அதை மையமாக வைத்து அவர்கள் அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வழக்கமாக ஏவுகணைகள் என்பது 2 வகையாக இருக்கும். இந்த விமானத்தை போன்று ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து குறிப்பிட்ட புள்ளிக்கு நேரடியாக செல்லக்கூடிய ஏவுகணைகளை எளிதாக வழிமறித்து தாக்கி அழித்து விட முடியும். ஆனால் பாலிஸ்டிக் ஏவுகணை என்பது ஒரு ராக்கெட்டை போன்று மேல் நோக்கி பறந்து சென்று அதன் பிறகு ஒரு அரைவட்ட வடிவில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் சென்று வெடிக்கும். வழக்கமான ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துவதை போன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டு இருந்தாலும் பாலிஸ்டிக் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு ஈரானுக்கு எந்த தடையும் இல்லாததன் காரணமாக ஈரான் நிறைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரித்து விட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.